பொய் 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 என்று தான் எவ்வளவு பொய்யானவன், இறைவன் எவ்வளவு மெய்யானவன் என்று தன்னை தாழ்த்தியும் இறைவனை உயர்த்தியும் அந்த உருக்கத்தோடு எழுதியிருப்பார். அழகு பாருங்க. மீண்டும் சொல்கிறேன், யார் மெய்யை சிறிது கூட விடவில்லை. அப்ப இறைவன் யாருக்குள்ளிருந்து தோன்றுவார், யாருள் இருப்பார்? பொய்யர் மனத்தில் பொருந்தாத பாதம் என்று வள்ளல் பெருமானாரும் இதே கருத்தை சொல்லுவார். இறைவா, எனக்கு மெய்யே தெரியாதுப்பா, மெய்யேதும் அறியா பொய்விடா பொய்யினே. இந்த பொய்யனிடத்தில் மேலும் மேலும் பொய்யானவற்றை எல்லாம் பொய்யென காட்டாது இருக்கின்றாயே, இது நிஜம்னு எனக்கு புகழ வைத்தாயெனில் புண்மையேன் என் செய்குவேனப்பா என்று தாயுமான சுவாமிகள் மிக அற்புதமான அந்த பாடலின் மூலம் மிகப்பெரிய ஒரு ஆனந்த பக்தி சுவையை காட்டி நம்மை மூழ்கி திளைக்க செய்கிறார். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, இன்று நாம் பக்தி சுவையில் திளைக்க இருப்பது தாயுமானவரின் பக்தி சுவை. தாயுமானவரின் பாடல்கள் அவருக்கு முன் வாழ்ந்த திருவாசகத்தின் உருக்கமும் இருக்கும். அவருக்கு பிந்தைய காலத்தவராகிய வள்ளல் பெருமானாரின் திருவருட்பாவின் நெகிழ்ச்சியும் பக்தியும் இருக்கும். பல இடங்களில் பல பாடல்களில் அந்த உருக்கம் அதிகமாக வெளிப்படும். இந்த பாடல் கருணாகர கடவுளே என்று நிறைவு வரிகொண்டு முடியும். இந்த பாடல் மிக உருக்கமாக இருக்கும். கருணாகர கடவுளே. அதில் எல்லா பாடல்களுமே பக்தி சுவையில் நம்மை திளைக்க வைக்கும் பாடல்கள். இந்த பாடல் பாருங்க, பக்தினா எப்படி இருக்கணும். ஒவ்வொருவருடைய பக்தியை நாம் கண்டு தரிசித்து வருகிறோம். இந்த பக்தி பாருங்க, அந்த அடியார்களினுடைய பக்தியை கண்டு நாம் கண்டாலே போதும், இப்படிதான் நம்மளும் இருக்கணும்னு பாவிக்க பாவிக்க நமக்கு அமைஞ்சிரும். பக்தி செய்ய தெரியலையா, அடியார்களினுடைய பக்தியை பாருங்கள், அருளாளர்களின் பக்தியை பாருங்கள், அவர்களுடைய பாடல்களை படியுங்கள், கேட்டு இன்புறுங்கள். இப்ப இந்த பாடலில் தாயுமான சுவாமிகளினுடைய பக்தி என்ன ஒரு அழகான புரிதல் நிறைந்த பக்தி. பக்தியின் நிறைவு என்ன? இறைவனை தனித்து பார்ப்பதில்லை, எல்லா இடத்திலும் எல்லாமாகவும் இறைவனே இருக்கிறார் என்பதுதானே. அதை எப்படி தன் பாடலில் தாயுமானவர் நிரூபித்திருக்கிறார், நமக்கு தரிசனம் செய்ய வைத்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அதை தரிசிப்போம். பண்ணேன் உனக்கான பூஜை ஒரு வடிவிலே பாவித்து இறைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன், அல்லாமல் இரு கைதான் குவிக்க எனின் நானும் என் உளம் நிற்றினி, நான் கும்பிடும்போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூஜை செய்யல் முறையோ. விண்ணே விண்ணாதியாம் பூதமே நாதமே வேதமே வேதாந்தமே, மேதக்க கேள்வியே கேள்வியாம் பூமிக்குள் வித்தே அவ்வித்தின் முளையே, கண்ணே கருத்தே என் எண்ணே எழுத்தே கதிக்கு ஆன மோன வடிவே, கருதறிய சிற்றபையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே. அப்படியே திருவருட்பாவை நினைவுபடுத்தும் திருவாசகத்தை நம் நினைவிற்கு கொண்டு வரும். தாயுமான சுவாமிகள் இறைவனுக்கு பூஜை செய்ய முடியவில்லையாம். ஏன் பண்ணேன் உனக்கான ஒரு பூஜை, பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால பண்ண முடியல. ஏன்? அந்த பூஜைக்கான மலர்களை நான் எடுக்க போகிறேன், அந்த பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி. மலர்ல யார் இருக்கிறது?
நீதானே இருக்கிற. அந்த மலராக யார் இருக்கிறது? யார் இருக்கிறார்? எதுவாக இருக்கிறது மலர்? நீயாக இருக்கிறது. பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி பனிமலர் எடுக்க மனமும் நன்னே. அதனால அந்த பூவை எடுக்க என் மனம் விருப்பம் கொள்ள மாட்டேங்கிறது. உன்னை எடுத்து உனக்கு அர்ச்சிக்க முடியுமா? சரி, பூவை விடுத்து வேறு என்ன செய்ய போகிறார்? அல்லாமல் இரு கைதான் குவிக்க எனின் நானும் என் உளம் நிற்றினி நான் கும்பிடும்போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூஜை செய்யல் முறையோ? சரி, மலரைத்தான் எடுத்து பூஜிக்க முடியவில்லை. அந்த மலராக நீயே இருக்கிறாய். அப்பனி மலரை எடுத்து உன்னையே எடுத்து உனக்கு எப்படி பூஜை செய்வது என்று என் மனம் நாணி, சரி இரு கைகளையாவது எடுத்து கும்பிடலாம் என்றாலும் நாணுகின்றதே இறைவா. இரு கைதான் குவிக்க எண்ணினும் நானும் ஏன்? என் உள்ளத்தில் அல்லவா நீ இருக்கிறாய். அப்படி உள்ளத்தில் நீயே இருப்பதால் உன்னையே நீ எப்படி அப்பா கும்பிட்டு கொள்ள முடியும்? நானே நீயே எல்லாமாக இருக்கும் பொழுது உன்னையே நீயே கும்பிடுவது எப்படி? அதுலயும் கும்பிடும் அரை கும்பிடு ஆதலால் நான் எப்படி அப்பா பூஜை செய்வேன்? என்ன ஒரு உச்சம், என்ன அழகான பாடல் பாருங்க. பண்ணேன் உனக்கான ஒரு பூஜை வடிவிலே பாவித்து இறைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் அல்லாமல் இரு கைதான் குவிக்க எனின் நானும் என் உளம் நிற்றினி நான் கும்பிடும்போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூஜை செய்யல் முறையோ? அதற்கு பிறகு இறைவனை அவர் வரிந்து 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 அந்த கும்பிடும் அந்த கொஞ்சுதல் பாருங்க. விண்ணே, இது மட்டுமாவா நீ இருக்க? இந்த விண் நீதான், விண் ஆதியாம் பூதமும் நீதான், நாதமும் நீதான், வேதமும் நீதான், வேதாந்தமும் நீதான். விண்ணே விண் ஆதியாம் பூதமே நாதமே வேதமே வேதாந்தமே மேதக்க கேள்வியே, எல்லா கேள்வி ஞானமும் நீதான். கேள்வியாம் அறிவு, கேள்வியாம் பூமிக்குள் வித்தே அவ்வித்தின் முளையே கண்ணே கருத்தே என் எண்ணே எழுத்தே கதிக்கு ஆன மோன வடிவே, எல்லோரையும் உய்விப்பதற்கு மோன வடிவாக விளங்குகின்ற தட்சிணாமூர்த்தி வடிவமே, மோனஸ்வரூபனே, கருதுதற்கரிய சிற்சபையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே என்று இறைவனை எப்படியெல்லாம் தான் கண்டதை எப்படியெல்லாம் இறைவன் இருக்கிறார் என்பதை எவ்வளவு பக்தி சுவையோடு சொல்கிறார். இன்னும் ஒரு அற்புத பாடல், இதே தலைப்பின் கீழ் அமைந்த மிக அற்புதமான ஒரு பாடல் இருக்கிறது. எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாட்டு இது. ஒரு பக்தி சுவையை காட்டும் இந்த பாடல். மெய் 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 என்று அத்தனை முறை சொல்லி இந்த பாடலை எழுதியிருப்பார். பொய் 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 என்று தான் எவ்வளவு பொய்யானவன், இறைவன் எவ்வளவு மெய்யானவன் என்று தன்னை தாழ்த்தியும் இறைவனை உயர்த்தியும் அந்த உருக்கத்தோடு எழுதியிருப்பார். அத்தனை முறையை சொற்பொருள் பின்வரு நிலை அணியாக அமைத்து ஒரே சொல்லை ஒரு பொருள்பட அமைத்து அதில் ஆழ்ந்த பொருளை அளிக்கக்கூடிய வகையில் மிக அழகாக எழுதியிருப்பார். நான் ரசித்து மகிழ்வேன் இந்த பாடல். பாருங்களேன். மெய்விடா நா உள்ள மெய்யர் உள்ளிருந்து நீ மெய்யான மெய்யை எல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய், இதற்கு ஐயமில்லை. மெய்யேதும் அறியா வெறும் பொய்விடா பொய்யினேன் உள்ளத்து இருந்து தான் பொய்யான பொய்யையெல்லாம் பொய்யனா வண்ணமே
புகழ வைத்தாயெனில் புண்மையேன் என் செய்குவேன். மைவிடாது எழுநீல கண்ட குருவே, விஷ்ணு வடிவான ஞான குருவே, மலர்மேவி மறைவோதும் நான்முக குருவே, மதங்கள் தோறும் நின்ற குருவே, கைவிடாதே என்ற அன்பருக்கு அன்பாய் கருத்தோடு உணர்த்து குருவே, கருதறிய சிற்றவையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே. என்ன சொல்கிறார்? நீ யார் உள்ளத்தில் மெய்யாக இருக்கிறாய் இறைவா? மெய் விடாத நா உள்ள மெய்யர் உள்ளிருந்து நீ. யாருடைய உள்ளத்தில், யாருடைய நாவில் மெய் விடாமல், கொஞ்சம் கூட மெய் விடாமல், மெய்யையே தன்னுள் தன் உள்ளத்துள் மெய்யை வைத்திருக்கின்ற மெய்யர்கள் உள்ளிருந்து நீ. மெய்விடாத, பொய்மைக்கு ஆட்படாத நா உள்ள மெய்யர்களினுடைய உள் இருந்து ரெண்டு மெய். நீ என்ன செய்கிறாய்? யார் உள்ளத்தில் உன் மெய்மையை காட்டுகிறாய்? யார் உள்ளத்தில் நீ மெய்யாக விளங்குகிறாய்? யார் உள்ளத்தில் பொய் இல்லையோ, பொய்மை இல்லையோ, யாருடைய நாவில் பொய்மை இல்லையோ, முழுமையாக அவர்கள் மெய்யாக இருக்கின்றார்களோ, அந்த மெய் விடாத நா உள்ள மெய்யர் உள்ளிருந்து நீ மெய்யான மெய்யை எல்லாம் மெய் என உணர்த்தியது மெய். இதற்கு ஐயமில்லை. அழகு பாருங்க. மீண்டும் சொல்கிறேன், யார் மெய்யை சிறிது கூட விடவில்லையோ, அப்ப இறைவன் யாருக்குள்ளிருந்து தோன்றுவார்? யாருள் இருப்பார்? பொய்யர் மனத்தில் பொருந்தாத பாதம் என்று வள்ளல் பெருமானாரும் இதே கருத்தை சொல்லுவார். அப்ப இறைவன் உள்ளத்திலும் நாவிலும் யார் பொய்படாது மெய் விடாது இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் மெய்யாக விளங்குகின்ற இறைவன். அந்த மெய்யர்களின் மெய்யாக இருந்து நீ மெய்யை உணர்த்துகிறார். மெய்யான மெய்யையெல்லாம் மெய்விடா நா உள்ள மெய்யர் உள்ளத்து இருந்து நீ மெய்யான மெய்யையெல்லாம், நான்கு மெய், மெய்யான மெய்யையெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய். மீண்டும் சொல்றேன், மெய்யென உணர்த்தியது மெய். மெய்விடா நா உள்ள மெய்யரினுடைய உள்ளத்தில் இருந்து நீ மெய்யான மெய்யையெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய். அழகா இருக்குல்ல கேட்க? மெய்விடா நா உள்ள மெய்யர்களின் உள்ளத்து இருந்து நீ மெய்யான மெய்யை மெய்யென உணர்த்தியது மெய். அது சொல்லிட்டே இருக்க அவ்வளவு என்னமோ இன்பம் பொங்குகிறது. நீங்கள் கூட சொல்லி பாருங்க. அப்படி இருந்த நீ மெய்யேதும் அறியா வெறும் பொய்விடா பொய்யினேன். எப்பா இறைவா, எனக்கு மெய்யே தெரியாதுப்பா, மெய்யேதும் அறியா பொய்விடா பொய்யினேன். வள்ளல் பெருமானார் கூட சொல்வார், எல்லாருக்கெல்லாம் நல்லவன் நீ, நானும் பொல்லார்க்கெல்லாம் பொல்லாதவன் என்பார். அப்படி மகான்களிடத்தில் ஒற்றுமை, தங்களை தாழ்த்திக் கொள்வது. அப்படி மெய்யேதும் அறியாத பொய்விடா பொய்யினேன் என்று தாய்மான சுவாமிகள் தன்னை குறைத்துக் கொள்கிறார். குறைத்து அப்படிப்பட்ட பொய்யினேன் உள்ளத்து இருந்து தான் பொய்யான பொய்யை எல்லாம் பொய்யனா வண்ணமே புகழ வைத்தாய் எனில் புண்மையேன் என் செய்குவேன். பா, எனக்கு சிறிது கூட மெய் தெரியாதப்பா, பொய்விடா பொய்யினேன். அப்படிப்பட்ட பொய்யனாகிய எனக்கு நீ என்ன செய்தாய்? இந்த உலகில் உள்ள பொய்யானவற்றையெல்லாம் பொய்யென சொல்லாது நீ மெய்யென்னு சொல்லி என்ன நம்ப வைக்கிறியே, இதை புகழ வைத்தாயெனில் புண்மையேன் என் செய்குவேனப்பா. நீ எனக்கு உண்மையை காட்ட வேண்டாமா? இதெல்லாம் தாயுமானவா,
இதெல்லாம் பொய்ப்பா, இதையெல்லாம் விட்டுவிடு, உண்மை பொருள் நான் தான், நிலையானவன் நான் தான், மெய்யானவன் நான் தான் என்று சொல்லி என்னை நீ ஆட்கொள்ள வேண்டாமா? இன்னும் எத்தனை காலம் இந்த நாடகத்தை, இந்த மறைப்பு திரையை, இந்த மாயை திரையை எனக்கு போட்டு இதெல்லாம் பொய்யென்று இருப்பதையெல்லாம், இந்த பொய்யனே நானே ஒரு பொய், இந்த பொய்யனிடத்தில் மேலும் மேலும் பொய்யானவற்றை எல்லாம் பொய்யென காட்டாது இருக்கின்றாயே, இது நிஜம்னு எனக்கு புகழ வைத்தாயெனில் புண்மையேன் என் செய்குவேன் அப்பா என்று உருகுகிறார். நீ அந்த பாடலினுடைய அந்த நயம் அழகாக இருக்கிறது. எத்தனை முறை மெய், எப்படி அவர்கள் இறைவனிடத்தில் கதறுகிறார்கள், உருகுகிறார்கள், துடிக்கிறார்கள் பாருங்க. இன்னும் எத்தனை நாளப்பா இந்த நாடகம், நான் பொய்யன் என்று உனக்கு தெரிகிறதே, நானே போய் இப்படி நான் தவித்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் மேலும் இந்த உலகினுடைய பொய்யையெல்லாம் நீ பொய்யென காட்டாது எனக்கு இப்படி வைத்திருந்தாய் எனில் இந்த புண்மையேன் நான் என் செய்குவேன் என்று இறைவனிடத்தில் கதறுகிறார். மைவிடாது எழுநீல கண்ட குருவே, விஷ்ணு வடிவான ஞான குருவே, மலர் மேவி மறையோதும் நான்முக குருவே, மும்மூர்த்திகளையும் தான் குருவாக, தன்னுடைய குருவின் சொரூபமாக பார்க்கிறார். மதங்கள் தோறும் நின்ற குருவே, இந்த மும்மூர்த்திகள் மட்டும் கிடையாதாம், இன்னும் எத்தனை மதங்களுக்கும், இதுதான் தாயுமான சுவாமிகள் சன்மார்க்கி. மதங்கள் தோறும் நின்ற குருவே, எல்லா மதங்களாகவும் இறைவனாகிய அவருடைய குரு எவரோ அவர் மும்மூர்த்திகள், அவரே எல்லா மதங்களின் குரு என்று தாயுமானவர் ஒருமை பாவம் பொதுமை பாவம் பார்க்கிறார். கைவிடாதே என்ற அன்பருக்கு அன்பாய் கருத்தோடு உணர்த்து குருவே, இது மட்டும் இல்லை, யாரெல்லாம் கைவிடாதே என்னை என்று அழைக்கிறார்களோ அந்த அன்பருக்கெல்லாம் அன்பாக அவர்கள் கருத்தோடு உணர்த்து குருவே. அவங்க கருத்துக்குள்ளே இருந்து சூட்சுமா போய் நீ உணர்த்தி விடுவாய், ஸ்தூலமாக செல்ல வேண்டியதில்லை. கருதறிய சிற்றவையில் ஆனந்த நிறுத்தமிடும் கருணாகர கடவுளே என்று தாயுமான சுவாமிகள் மிக அற்புதமான அந்த பாடலின் மூலம் மிகப்பெரிய ஒரு ஆனந்த பக்தி சுவையை காட்டி நம்மை மூழ்கி திளைக்க செய்கிறார். பக்தி செய்வோம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும்.